இன்னைக்கு ஏபிசியில் ஒரு அல்வா செய்ய போகிறோம். ஏபிசியில் மால்ட்டு செய்வோம். அதே மாதிரி இதில் ஒரு அல்வா செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஆப்பிள், பீட்ரூட், 2 கேரட்டு எடுத்துகிட்டு நல்லா கழுவி தோல் சீவி நல்லா பெரிய இதில் துருவி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏபிசி அல்வா செய்கிறதுக்கு நம்ம பீட்ரூட், கேரட், ஆப்பிள் வச்சுருந்தோங்க. அது நல்லா கழுவி தோல் சீவி நல்லா துருவி வச்சுருக்கேன் மூணுத்தையும். இப்போ இது 3 கப்பு வர மாதிரி இப்போ ஜூஸ் அடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏபிசி ஜூஸ் அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், எந்த கலரும் போடலை. நான் இயற்கையாக இருக்க அந்த பீட்ரூட்டு, கேரட், ஆப்பிளோட கலர் தான் இது. இது வந்து 3 கப்பு வந்து தண்ணி ஊற்றி அடித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/4 கப் 1/4 கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு இதை போட்டுக்கலாம். 1 ஆப்பிள், 1 பீட்ரூட், 2 கேரட்டை நல்லா தோல் சீவி துருவி 3 கப்பு தண்ணி ஊற்றி அடித்து வச்சுருக்கேன். 1/4 கப்பு 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கட்டிகள் இல்லாமல் கலக்கியாச்சு. நம்ம இப்போ இதுவரையும் நான் இதை அடுப்பில் வைக்கல. இனிமேல் இதை அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிடலாம். அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கோம், கட்டி வரும். அதனால் கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு கிளறிக்கிட்டே இருக்கலாம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போகணும். அது வரையும் இது வந்து கொஞ்ச நேரம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கப்பு 1/2 கப்பில் சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். 1/4 கப்பு நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கலாம். முதல்ல இப்போ நான் கொஞ்சம் போடுறேன். இப்போ இதை முதல்ல கிளறிக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த நெய்யை கிளறிக்கிட்டே இருக்கலாம். 1/4 கப்பு நெய் நான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருங்க. இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஒன்று திரண்டு கடாயில் ஒட்டாமல் வரும். அந்த டைமில் நம்ம இதை இறக்கலாம். அது வரை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நெய் போடுறேன். திருப்பியும் கிளறிக்கலாம். ஏலக்காய் தூள் நசுக்கி வச்சுருக்க ஒரு 3 ஏலக்காவை அது மேலே இருக்க அந்த இதெல்லாம் எடுத்துட்டேன், தோலெல்லாம் எடுத்துட்டேன். வெறும் விதைகளை மட்டும் போடுறேன் இதில். இப்போ இதை கலந்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அல்வா நல்லா திரண்டு வருது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி கொஞ்சம் உடச்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் வெள்ளரி விதையும் போடுறேன். நீங்கள் வெள்ளரி விதை இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கிண்டிக்கலாம். உங்ககிட்ட முந்திரி மட்டும் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் வெள்ளரி விதையும் இருக்குது, அதனால் போட்டுக்கிறேன். நம்மளுக்கு விருப்பமான நட்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம விருப்பம்தான், ஹெல்த்தியானது தான். ஏபிசி மால்ட் மாதிரி ஏபிசி அல்வா செஞ்சுருக்கோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. சப்போஸ் நீங்கள் இதை இன்னும் ஹெல்த்தி ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒயிட் சுகருக்கு பதில் நாட்டு சர்க்கரை கூட போட்டு செய்யலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். சர்க்கரை ஒரு ஃப்ளேவர்னா நாட்டு சர்க்கரை இன்னொரு ஃப்ளேவரு, அதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா பாருங்கள், நல்லா திரண்டு வருது. ஒன்று திரண்டு கடாயில் ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு வந்தாச்சு. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக. ரொம்ப ஹெல்த்தியான அல்வா இது, ஏபிசி அல்வா. நீங்கள் இதில் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. இந்த வீடியோவை பார்த்தோன்னா டக்குன்னு ட்ரை பண்ணிவிடுங்க. பசங்களுக்கு ஸ்வீட்டாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்த மாதிரி இருக்கும். ஹெல்த்தியாக நம்ம ஒரு ஸ்வீட் கொடுத்த மாதிரியே இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. கடாயில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்று திரண்டு வருது பாருங்கள். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல, இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. பாருங்கள், தெரியுதா? அவ்வளோதான், நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் இந்த மாதிரி கிண்ணத்தில் போட்டும் நீங்கள் தனியாகவும் தரலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒரு கேக் டின்னோ இல்லைன்னா டிஃபன் பாக்ஸோ எதுலையாவது நீங்கள் நெய் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம இந்த அல்வாவை இந்த இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், கடாயில் ஒன்று கூட ஒட்டவே இல்லை, டக்குன்னு வந்துருச்சு. இப்போ அந்த கேக் ஊற்றிட்டு லைட்டாக வெள்ளரி சீட்ஸும் இந்த மாதிரி வெள்ளை எள்ளும் லைட்டாக போட்டுக்கலாம். அழகாகவும் இருக்கும், ஹெல்த்தியானது தான் இது. அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறணுன்னு நம்ம பீஸ் போட்டுடலாம். நம்ம இந்த இதில் கிண்ணத்தில் போட்டு வச்சுருந்தோம், இந்த ட்ரேயில் இதை எடுத்து இதில் போட்டாச்சு. அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கத்தியில் வெட்டிடலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ
அந்த சைஸில் இந்த அல்வாவை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியாச்சு. நம்மளோட ஏபிசி அல்வா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த ஏபிசி அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும், புது புது ரெசிபிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்தோன்னா டக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய்.